0.75:x அப்புறம் 5:8. இந்த 2 ரேஷியோக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கோலன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி கொடுத்தா அர்த்தம்னா விகித சமன்னு அர்த்தம். சரிங்களா, அது விகித சமனா ஒன்றும் இல்லை, இந்த விகிதமும் இந்த விகிதம் வந்து சமன்னு அர்த்தம். இதுனா எப்படி அதில் நம்ம 0.75/xன்னு எதலாமா, இது எப்படி எதெல்லாம் 5/8ன்னு எதலாம். இங்கே 2 வாட்டி கோலன் வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இதுக்கு தான் அர்த்தம், இந்த விகிதமும் சமன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம் இல்லையா. இந்த 8 இந்த பக்கம் வந்தால் மேலே வந்துடும், அப்போனா வரும் 0.75 × 8ன்னு வரும். இந்த எக்ஸ் இப்படிக்கா போச்சுன்னா 5 × x. அதனால் இந்த மாதிரி விகித சமம் நம்ம கொடுத்தா, இந்த மாதிரி 2 கோலன் மாதிரி நடுவில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த முதல் ரேஷியோ இருக்கிற ஃபஸ்ட்டும் அப்புறம் லாஸ்ட்டும், இந்த ரேஷியோவில் லாஸ்ட்டும் எத்தனைனா வரும் 0.75 × 8. அதாவது இந்த மாதிரி எழுதாமல் இந்த மாதிரி டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும், நடுவில் இருக்கிறத வந்து பெருகணும், 5 × x வரும். புரியுதா உங்களுக்கு, இல்லை ஃபஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட்டு அப்புறம் நடுவில் இருக்கிற 2 பெருக்குனா வந்து சமமாக இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், எக்ஸு வந்து கிடச்சிரும். நமக்கு எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 5 இந்த பக்கம் வந்து நான் ஆகிட்டோம், டிவைடில் ஆகுமா. இப்போ 0.75 5 டேபிள் வச்சு நம்மனா கிடைக்கும் 75 மட்டும் பாருங்கள். 0.75 5 டேபிள் வச்சு என்ன கிடைக்கும் 0 பாயிண்ட் வச்சுங்க. 1 டைம் 5 மிச்சம் 2 இருக்கும். 25 எத்தனை முறை வரும், 5 முறை. அப்போ 0.15 இருக்கும். 0.15 × 8 வந்து நம்ம பெருக்கணும். 15 மட்டும் பெருக்குங்க ஃபஸ்ட்டு, நம்மனா கிடைக்கும் 120. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கு, புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு இல்லையா. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க வேண்டியதான், 1 2. அப்போ இங்கே வரும் புள்ளி. அப்போ 1.20 நம்ம எப்படி சொல்லலாம், 1.2ன்னு சொல்லலாம். ஆன்சர்னா வரதுக்கு 1.2 தான் ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் கேட்ட ப்ளேலிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட செக் பண்ணி பாருங்கள்.